சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் உங்களோடு பேசக்கூடிய ஒரு விடயமாக இருப்பது அனோஜன் தொடர்பான ஒரு விடயம்தான். அதாவது ஒரே ஒரு செய்தி முகநூல் பதிவால் ஏற்பட்ட விபரீதம் இன்று பாரிய பின்விளைவை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட சமூக ஊடகத்திலே வெளியிட்ட பதிவொன்றுதான் இன்று இந்த நிலைமைக்கு அவரை தள்ளி இருக்கின்றது. சவுதி அரேபியாவிலேயே பணியாற்றி வருகின்ற இலங்கையராக இருக்கக்கூடிய அனோஜன் தான் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயில் 27 கோடிகளை அவர் அபராதமாக கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? அண்மையிலே இந்த கதிர்காமத்தை நோக்கி பல பக்தர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது, அதாவது நடை பவனியாக தங்களது வேண்டுதல்களுக்காக பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடன் சுப்பிரமணி எனும் நாயும் இணைந்து கொண்டது. அந்த சுப்பிரமணி எனும் நாய் சென்று கொண்டிருந்த பொழுதுதான் இளைஞன் ஒருவர் அந்த நாயை காலால் உதைத்தார் என்பதுடன் தான் இந்த பூதாகரமான செய்தி கிளம்ப தொடங்கியது. சமூக வலைத்தளத்திலே இந்த வீடியோ வெளியாகி இருந்தது. இந்த வீடியோ வெளியாகி மிக பெரும் பேசுபொருளாக மாறி அது கருத்து மோதல்களாக மாறியிருந்தது. ஆனாலும் அந்த நிலையிலே அந்த இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மன்னிப்பு கோரி அவர் பிணையிலும் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதன் பின்னர் ஏற்பட்ட கருத்து மோதல்தான் இன்று அனோஜனுக்கு இந்த ஒரு விபரீதமான ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. சவுதி மண்ணிலே பணியாற்றி கொண்டிருந்த அனோஜன் அவர்கள் அதாவது தனது குடும்ப நிலை காரணமாக அரபு தேசத்திலே சென்று தனது குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக அங்கு பணியாற்றி கொண்டிருந்தவர். எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய தாய் தேசத்தை நோக்கியே அவர்களது எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலையிலேதான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த கதிர்காமம் சென்ற இந்த சுப்பிரமணியனும் நாயின் அந்த பிரச்சனையை தான் பூதாகரமாக வெடித்த பொழுது சமூக வலைத்தளங்களிலே அது ஒரு கருத்து மோதலாக வெடித்த பின்னர் தான் அனோஜனம் தனது பங்கிற்கு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அது உண்மையில் இன்னொரு மதத்தை அவர்கள் நம்பும் இறையை பாதிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருந்ததால் இது மிக பெரும் பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. அங்கு அனோஜன் அவர்கள் சவுதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். அந்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அனோஜன் தான் இன்று அவருக்கான தீர்ப்பிலே 5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதுடன் 3 மில்லியன் சவுதி ரியால்கள் தண்டமாக பணிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயில் 27 கோடியை அவர் தண்டப்பணமாக கட்ட வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். அல்லாது விட்டால் அவர் மேலும் 5 வருடங்கள் சிறையிலே கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் எங்கள் தொழிலை நோக்கிய நாங்கள் இந்தளவு தேசம் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் தொழில்களிலும் அக்கறை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருந்தாலும் அந்த தேசத்தினுடைய அந்த அரசினுடைய கடப்பாடுகளை மதிப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே அனோஜன் அவர்கள் தன்னுடைய தவறை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அவர் மன்னிப்பும் கோரியிருக்கின்றார். மன்னிப்பு கோரிய பிறகும் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இல்லையா? நாங்கள் அந்த அரசினுடைய கடப்பாடுகளுடன் பணியாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த இந்த வருடத்திலே நான் நினைக்கிறேன் கடந்த மாதங்களிலே நடைபெற்றது ஈரான் பிரச்சனை தொடர்பாக தொலைபேசியிலே செய்திகளை பகிர்ந்த 3 நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார்கள். அந்த ஈரான் சண்டை துவங்கிய பொழுதே அந்த அரசாங்கங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரச்சனை தொடர்பாக யாரும் தொலைபேசிகளிலே செய்திகளை பகிர வேண்டாம் என்ற அந்த விடயத்தை நாங்களும் அறிந்து கொண்டிருந்தோம். அந்த விடயங்களை தொலைபேசி வாயிலாக பகிர்ந்தவர்கள் 3 அந்த நாடு திருப்பி அனுப்பியிருந்தது, இலங்கைக்கு திருப்பி அனுப்பியிருந்தது. எனவே நாங்கள் அங்கு சென்று இருக்கின்ற பொழுது அந்த நாட்டின் சட்டங்களை மதித்துத்தான் நாங்கள் அங்கு பணியாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கு அதாவது இலங்கையிலே இருந்து மிகுந்த கடனோடு தான் நாங்கள் செல்கின்றோம். மிகுந்த கடன்பட்டு
உழைத்து கட்டுவோம் என்ற நம்பிக்கையோடு, அதன் பின்னர் எங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்கின்றோம். சில பேர் கடனை கட்ட முடியாமலே திரும்பி வந்து விடுகிறார்கள். மிக பெரும் சுமையோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இன்று அனோஜனை நம்பிய அவரது குடும்பம் மிக பெரும் வேதனையை சூழ்ந்தவாறு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களுக்கு உதவக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று அந்த குடும்பத்திற்கு உதவ வேண்டிய ஒரு நிலையிலும் அனோஜனை மீட்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பிலே சர்வ மத ஒன்றியம், அதாவது சவுதி அரேபியாவின் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையரான சிவராஜா அனோஜன் தொடர்பான நிலைமையை ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட ஊடக அறிக்கையும் ஒன்று இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பிலே அந்த அமைப்பு ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது சர்வ மத அமைப்பு, எல்லா மதங்களும் இணைந்த ஒரு அமைப்பாகத்தான் இந்த சர்வ மத அமைப்பு இருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், எந்த ஒரு மதத்தையும் அதன் புனித ஆளுமைகளையும் மத நம்பிக்கைகளையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்பதை எமது ஒன்றியம் தெளிவாக ஏற்றுக்கொள்வதுடன் அனைத்து மதங்களும் பரஸ்பர மரியாதை, மனித கண்ணியம், சகிப்புத்தன்மை மற்றும் சமாதானத்தை போதிக்கின்றன என்பதையும் இங்கு வலியுறுத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மத வெறுப்பை தூண்டும் வகையிலான கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் எமது ஒன்றியம் என்றுமே ஆதரவு வழங்குவது இல்லை. அதேவேளை குறித்த சம்பவத்தில் சிவராஜா அனோஜன் தனது பதிவை குறுகிய நேரத்திலேயே நீக்கி தனது தவறினை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கோரி இருந்ததாக அறிய முடிகிறது. இந்த நிலையிலும் அவரது குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் மனவேதனையும் அவர்களது எதிர்கால வாழ்வாதார பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு மனிதாபிமான அணுகுமுறையின் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றோம். எனவே இலங்கை அரசாங்கமானது தனது இராஜதந்திர வழிமுறைகளின் ஊடாக சவுதி அரேபிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி சிவராஜா அனோஜனுக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனையிலிருந்து விலக்களிக்க கூடிய வகையில் ஆகக்கூடிய நிவாரணம் ஏதேனும் வழங்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அதேவேளை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அவர்களது அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள், வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் அனைவரும் தாம் வசிக்கும் நாடுகளின் சட்டங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் மத உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பினை செலுத்தி குறிப்பாக சமூக வலைத்தளங்களை மிகுந்த பொறுப்புடனும் விழிப்புணர்வுடனும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். மேற்படி சம்பவம் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் மேலும் வலுப்படுத்தும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும் ஆகும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது போன்ற முயற்சிகளை இன்னும் பல அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும். அதாவது அது ஒரு அரசு தான் அவருக்கான தண்டனையை வழங்கியிருக்கிறது, அனோஜனுக்கான தண்டனையை வழங்கியிருக்கிறது. எனவே அரசு தான், அதாவது எங்களுடைய நாட்டின் அரசு தான் அந்த நாட்டின் அரசோடு ராஜதந்திர அணுகுமுறையிலே பேச வேண்டும். அதனூடாகத்தான் ஏதாவது நிவாரணங்கள் கிடைக்குமா என்பதை பற்றி யோசிக்கலாம் இல்லையா? எனவே மேலும் மேலும் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஜனாதிபதி அவர்களுக்கான அந்த விடயத்தை தெரியப்படுத்தலாம். அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய தொடர்பகமும் இலங்கையில் இருக்கின்றது. அந்த தொடர்பகங்களூடாகவும் தொடர்ந்து அணுகுமுறைகளை ஏற்படுத்தி அனோஜனுக்கு ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலே முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எனவே ஒரு தவறு நடந்திருக்கின்றது, அந்த தவறை நாங்கள் நியாயப்படுத்துவதற்காக அல்ல, அவர் ஏதோ ஒரு வகையிலே உணர்ச்சி வசப்பட்டு அதை சமூக வலைத்தளத்திலே வெளியிட்டிருக்கின்றார். தனது தன்னிலை மறந்து அது செயற்பாடாகத்தான் நான் நினைக்கிறேன். எனவே அவரை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது, ஏனென்றால் அவரது குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. எனவே அனோஜன் விடயத்திலே நாங்கள் கவனத்தை கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.